என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உதாரணமாக ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நாம பார்த்தோம். ஆபிரகாமை குறித்து என்ன ஆண்டவர் பார்க்க சொன்னார்? ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அவனை ஆசீர்வதிக்கும்படியாக, அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அவனை கர்த்தர் பெருக பண்ணும்படியாக, அவனை உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆனால் இந்த ஆபிரகாமோ என்ன பண்ணா, தன் தேசத்தையும் தன் இனத்தையும் ஜனத்தை விட்டு புறப்பட சொன்னா, ஐயா என்ன பண்ணாங்க? அவரோட குடும்பத்தோட, அப்பாவோட, அண்ணன் தம்பியோட, எல்லா சகல சொந்தங்களோட என்ன பண்ணாரு? புறப்பட்டார். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா, ஸ்டார்டிங் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் ஐயா என்ன பண்ணிட்டாரு? பாதியிலே ஸ்ட்ரக்காகி நின்றுட்டார். எங்கே நின்றுட்டாருன்னா, ஆரான் என்ற ஊரில் நின்றுட்டார். ஆனால் தேவன் போ சொன்ன இடம் ஆரான் கிடையாது. தேவன் போ சொன்ன இடம் கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. நல்லா கவனிங்க. ஏன் ஆபிரகாமால முழுமையாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல? ஏன் ஆபிரகாமால தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல? அவன் அறகுறையா பாதியிலே நின்று போன காரணம் என்ன அப்படின்றது குறித்து நாம் அன்றைக்கு தியானம் பண்ணும்போது அங்கே வசனம் சொல்லுது, அவனுடைய தகப்பனாகிய தேராகு மரித்த பின்புதான் வசனம் சொல்லுது ஆபிரகாம் என்ன பண்ணா, வாக்கு தத்தம் பண்ண பூமியில அவன் கால் வைத்தான், அதை சுதந்திரித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேராகு என்கிற அந்த அவருடைய அப்பாவுடைய பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தாமதம் ஆகுகிறார், அதாவது தாமதப்படுத்துகிறார் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் சுதந்திரிக்க முடியாமல் போன அந்த முதல் ஃபெயிலியர் அவனுடைய வாழ்க்கையில் வர காரணம் என்னன்னா, என்றைக்குமே தாமதத்தை கூடவே வச்சுக்க கூடாது. தாமதம் யாருக்கிட்ட இருக்கோ அந்த மனுஷன் ஒரு நாளும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. அவனோட வாழ்க்கையில் ஃபெயிலியர் நிச்சயம் அப்படின்றத ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேராகு என்கிற மனுஷனுடைய பெயரின் அர்த்தத்தின்படியாக ஒரு 8 காரியத்தை போன மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்ம தியானம் பண்ணோம். முதல்ல ஆபிரகாமுடைய ஃபெயிலியருக்கு காரணம் தேராகு என்கிற தாமதம் என்கிற அவங்க அப்பா கூடவே வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் அவனால் முழுமையாக செயல்பட முடியாமல் அவன் தோற்று போனான். அவனோட வாழ்க்கையில் தோல்வி அவன் சந்தித்தான். தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் அவன் ஒரு இடத்துல அப்படியே நின்று போயிட்டான். அவனோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அன்றைக்கு தாமதம் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியமும் அவனால் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அவனிடத்துல காணப்பட்டது.